शारदे करुणानिधे सकला नवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकला नवाम्ब सदा जना शारणादिमगीत वैभव पूरिताखिल देशे शारदे करुणानिधे सकला नवाम्ब सदा जना शारणादिमगीत वैभव पूरिताखिल देशे शारदे करुणानिधे सकला नवाम्ब सदा जना धर्मभूषण भूषिते वररत्न मौलि विराजिते धर्मभूषण भूषिते वररत्न मौलि विराजिते. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் நம்முடைய நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இதற்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய பாரத நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கலாச்சாரத்துடைய அடிப்படையில் நன்றாக வலுப்படுத்தினால்தான் முடியும் என்பதை உணர்ந்து பல துறையில் இருப்பவர்கள் அதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும். அவர்கள் செய்கின்ற சேவையை ரெகக்னைஸ்னு சொல்லுவாங்க. ரெகக்னைஸ் செய்து மட்டுமல்லாமல் அதை எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வித்யா பாரதி புரஸ்கார் என்ற விருதினை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வித்யா பாரதி புரஸ்கார் என்றால் அவருடைய பரமகுருநாதரான ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளுடைய நினைவை போற்றும் வகையிலும் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளை போற்றும் வகையிலும் ஏற்படுத்தப்பட்ட விருது. இந்த விருது தமிழ்நாட்டு ஆளுநர் மேதகு RN ரவி அவர்களால் முதலில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளிலும் இந்த விருது வழங்கும் விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. வித்யா பாரதி புரஸ்கார் விருது பெற்றவர்களை நாம தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த பிரபலமான சிறு வயதிலிருந்து நம்முடைய நாட்டு கலாச்சாரம் பண்பாடு படி வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஊக்குவிப்பதற்காக நம்முடைய ஒரு பழமையான ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டினை பல ஆண்டுகளாக செய்து வரும் திருமதி விஷாகாரி அவர்களை இந்த நிகழ்ச்சிகளை நாம் சந்திக்கிறோம். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். வித்யா பாரதி புரஸ்கார் விருதை யாருக்கெல்லாம் வழங்கணுங்கிறத தீர்மானம் செய்து தேர்ந்தெடுத்தவர் ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள். அதுல உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிறதுல உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருந்தது? முதல்ல உங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? அது வாயால எப்படி சொல்ல முடியும்? அவர் மனசுல நம்ம ஒரு எங்கேயோ இருக்கிற கீழ் லெவல்ல இருக்கிற என்ன மதிச்சு இப்படி ஒரு பேர்பட்ட ஒருத்தர் மனசால நினைச்சிருக்காருங்கிறது கூட எனக்கு அன்இமேஜினபிளா இருக்கு. ஃபீலிங் சோ பிளெஸட். ரொம்ப பரம பவித்திரமாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த ஃபீலிங் வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த ஸ்தானத்துல இருக்கிற விதுஷேகர பாரதி சுவாமிகள் நம்மளையும் கன்சிடர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ரொம்ப பரம பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பண்ணுவோம். உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நீங்க ஒரு நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல, அப்புறம் பிளான் பண்ணி தானே சார்ட் அக்கௌண்ட்ஸி படிக்கணும்னு பண்ணியிருப்பேன். அந்த காலத்துல ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் பிளான் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி இப்படி திடீர்னு மாறிடுச்சு? முதல்ல எல்லாமே என்னோட லைஃப்ல என்னோட குரு ஸ்ரீ அண்ணா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுடைய சங்கல்பத்தால தான் நடந்து கொண்டு வருது, இனிமேயும் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தீர்மானமான நம்பிக்கை. நீங்க எப்ப முதல்ல ஒரு தரிசனம்? எங்க அம்மா
சின்ன வயசுலயே அவரோட டிவோட்டி. ஏன்னா என் பாட்டி அவரோட 3 ஜெனரேஷன்ஸா அவரோட டிவோட்டிஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர், ஃபாதர் இன்லா, மாமனார்னு சொல்றதை விட குரு. ஸோ என்னோட பாட்டிக்கே குரு அவர். அதனால எங்க அம்மாவுக்குமே எல்லா குழந்தைகளையுமே அந்த காலத்துல ஒரு பிரவச்சனத்துக்கோ உபன்யாசத்துக்கோ தானே அழைச்சிட்டு போற வழக்கம் அந்த காலத்து அப்பா அம்மா. அப்போ என்னோட பாட்டி மங்களம் அப்படிங்கிறவா எல்லா பாட்டிக்கு 9 சில்ட்ரன், 9 குழந்தைகளையுமே நேர குரு சமர்ப்பணமா ஸ்ரீ அண்ணா வந்து தஞ்சாவூர்ல உபன்யாசம் பண்ணும்போது இந்த மரத்து மேலெல்லாம் ஏறி எல்லாரும் உபன்யாசம் கேட்பாளாம். அந்த கோவிலோட மாடியில ஏறி மரத்துல ஏறி அப்போ இந்த குழந்தையிலையும் அழைச்சிட்டு போவா. அப்படிதான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே எங்க அம்மாவுக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட உண்மை இருக்கு, அவர்கிட்ட சாஸ்திர ஞானம் இருக்கு, அவர்கிட்ட பிரேம இருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால ஹார்ட்கோர் டிவோட்டியான. அதே மாதிரி தன்னை எப்படி அவம்மா வளர்த்தாலோ அதே மாதிரி என்னையும் என் தம்பியையும் வளர்க்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே தூங்கினா கூட கதையில போய் தூங்கு அப்படின்னு ஆர்ஆர் சபால சென்னையில அயோத்தியா மண்டபத்துல அங்கெல்லாம் ஸ்ரீ அண்ணா வந்து பிரவச்சனம் பண்ணும்போது அதெல்லாம் சின்ன குழந்தையெல்லாம் பாதி நேரம் தூக்கம் வந்தா கூட மடியில போட்டுண்டு குழந்தையெல்லாம் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்லாம் நினைக்க மாட்டா. குழந்தைகள் முக்கியமா அங்க வரணும், கேட்கணும். தூங்கினா கூட அந்த ராமாயணமோ மகாபாரதமோ பகவத்கீதையோ அவர் சொல்ற சாஸ்திரங்களோ விஷயங்களோ மனசுக்குள்ள போகணும், அந்த குரல் மனசுக்குள்ள போகணும். அப்படிதான் எங்க அம்மா எங்க 2 பேரையுமே வளர்த்தா. எங்க அப்பாவுமே சரி வேர்ல்டு பேங்க்ல ஒரு உத்தியோகத்தை ஆப்பிரிக்கால இருந்து விட்டுட்டு நம்ம பாரதிய கலாச்சாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபினான்ஸ் பொசிஷன்ல இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இந்தியால வந்து இதுக்காகவே செட்டில் ஆனார். நாங்க பாட்டு கத்துக்கணும், நாங்க நல்ல விஷயம் கத்துக்கணும், அகாடமிக்ஸ்லயும் படிப்புலயும் நல்லபடியா வரணும், இந்த உபன்யாசமும் கேட்டாதான் எங்க அம்மாவுக்கு வந்து அது அந்த குரு அனுகிரகத்தாலதான் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஆவான் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒரு 10th ஸ்டேட் ரேங்க் வாங்கலைன்னா கூட நான் வந்து அவர்கிட்ட போய் தான் அழுவேன், என் குரு கிட்ட தான் போயிடுவேன். 10th நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் வரணும். ஸ்டேட் ரேங்க் வரலையா, இல்லை 12வது நீ வந்துருவ, காமர்ஸ் எடுத்து படி, எல்லாம் என்னோட குரு தான் எனக்கு ஸ்ரீ அண்ணா தான் சொன்னார். அதுல நீ வந்து முதல் ரேங்க். அது சொன்ன மாதிரியே 12th ஸ்டேட் ரேங்க் வந்தது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த மாதிரியா எல்லாத்துலயுமே ஒரு கைடன்ஸ, ஒரு சாட்சாத் குரு தான் பகவான் தான் குருன்னு பாக்குற அந்த தன்மை. ஸோ அவர் அந்த கம்ப்ளீட் சரண்டர் டு ஹிம். அதனால அதுலேருந்து இப்போ நான் கான்சியஸா சிஏ படிக்கணும் அப்படிலாம் எனக்கு தோணலை. எல்லாருமே படிக்கிறாளே அந்த காலத்துல எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லயே பிளானிங் எல்லாம் குழந்தைகள் பண்றது, ஐ வாண்ட் டு பி அன் ஆஸ்ட்ரோனட், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கான்சியஸா பிளான் பண்ணல. அப்படியே ஜஸ்ட் ஃப்ளோ, இந்த டிவைன் வில்னு சொல்லுவாளே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறா, அப்படியே படிப்போம். ஆனா அவருடைய அந்த ஒவ்வொரு உபன்யாச வார்த்தைகளும் பகவத் விஷயமும் மனசு அப்படி டெக்கற மாதிரி இருக்கும், ஹார்ட் கோர் மனசை போய் தொடும். அதனால அவரோட ஒரு வார்த்தைகளுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் ஸ்ரீ ஹரிஜி, ரங்கன்ஜி உபன்யாசமும் நம்ம போய் கேட்போம். அண்ட் செகண்ட் கசின் ஆக்சுவலி நான் அவளோட ரிலேட்டிவ் கூட. ஸோ அது கேட்கும்போது இதெல்லாம் வந்து இந்த ஒரு டிவைன் சங்கல்பம் தான் தோன்றது. நான் கான்சியஸா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி. பகவத் விஷயம்னா கொள்ள இஷ்டம். ஏன்னா எங்க அம்மாக்கு பிடிக்கும், அம்மாக்கு ஏன் பிடிக்கும்னா பாட்டிக்கு பிடிக்கும். எங்க குரு வந்து வைஷ்ணவ சமயத்தால கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான செயின்ட்ஸை பத்தி எழுதியிருக்காரு வித் டிரான்ஸ்லேஷன். சம்ஸ்கிருதத்துல எழுதியிருப்பார், பட் வித் டிரான்ஸ்லேஷன். அதெல்லாம் நான் படிப்பேன் சின்ன வயசுல இருந்து. யார் இந்த நிம்பார்கர், யார் இந்த ஜெயதேவர், யார் இந்த மீரா, யார் இந்த கபீர்தாஸ், யார் இந்த ராமானந்தர், அந்த மாதிரியா சதி விஜயம்னு ஒண்ணு எழுதியிருக்கார். அதுதான் அடாப்டட் டிரான்ஸ்லேஷன் ஐகானிக் இந்தியன் விமன். அஹல்யாபாய் யாரு, ஐகானிக் இந்தியன் விமன் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணின புக்கு அவர் எழுதினது சதி விஜயம் அப்படின்னு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 103 கதைகள் எழுதியிருப்பார். இந்த 103 கதைகளுமே நம்மளுடைய ஹிஸ்டரி புத்தகத்துல வராது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை தவிர வேற எந்த கதையுமே வராது. நம்ம ஹிஸ்டரி புக்ல அது ஆரம்ப காலத்துல நான் படிக்கிற காலத்துல இருந்தது, நீங்க படிக்கும் இருந்ததா தெரியல. ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் பத்தி எல்லாம் இப்ப இல்ல. மோஸ்ட்லி ஒரு பேராகிராஃப், அந்த ஒரு பேராகிராஃப்ல நமக்கு என்ன தெரியும் ஆதிசங்கரரை பத்தியோ மத்வரை பத்தியோ ராமானுஜரை பத்தியோ. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த வயசுல நீங்க அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டு உங்களுக்கு ஒரு இம்பேக்ட், திஸ் இஸ் சம்திங், நான் வந்து இந்த
லைன்ல போகணும் அப்படி டெஃபினட்டா அவருடைய இம்பாக்ட்னால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த இம்பாக்ட் எந்த வயசுல உங்களுக்கு ஏற்பட்டு? நான் வந்து ஹரிகதை பண்ணணும்னே எனக்கு ஒரு ட்ரீமோ ஒரு விஷனோ மத்தவா மாதிரிலாம் எனக்கு கிடையாது. சில பேர் சொல்லுவா ஐ ட்ரீம்ட், ஐ ஹேட் திஸ் விஷன், மிஷன், ஜீல், அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட உபன்யாசம் தான் எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிட்டுங்கிறதும் இல்லை. அவரை பார்த்ததுலேருந்தே கண்ணுல கருணையோட இருக்கும். ஸோ எந்த ஒரு குருவுமே హొయలు మీర నటన గల్గు సరసుని సదా కన్నుల జూచును ఎందరో మహానుభావులుன்னு பாடுறார் தியாகராஜ சுவாமி. கண்ணுல ஒரு கருணை இருக்கும். ஒருத்தர் பேசினா அந்த பேச்சாலதான் அந்த தாக்கம் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. அவரை பார்த்தாலே குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், அதுதானே தட்சிணாமூர்த்தி. குரோஸ்து மௌனம், யாரு மௌனத்துல இருந்தா கூட அப்படியே பார்த்தா சாந்தியா இருக்கும். ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம் உலகத்துல அப்படின்னு குரு ஒரு மூர்த்தியும் சதா தியாயத்து, அந்த மூர்த்தியே போறோம். அதுக்கப்புறம் தான் அந்த மூர்த்தி கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன்னாலதான் ப்ராபப்ளி நம்ம உபன்யாசமே கேட்கிறோமோ என்னமோ தெரியல. அது சில ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போகாட்டா கூட நீங்களே டேக் a decision to go, நான் உபன்யாசம் கேட்க போனோம், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட் அப்படிங்கிற ஒரு வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அந்த அளவுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால ஹோம்ஒர்க் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு இருக்கும். அதுல எனக்கு லால்குடி சாரோட மியூசிக் கிளாஸஸும் இருக்கும். அது 4 மணி நேரம் போகும். அதை தாண்டி அயோத்தியா மண்டபத்துல 3000 ஜனங்கள் உட்காந்துருப்பா. நான் ரைட் ராயலா எல்லாரையும் மிதிச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துப்பேன். எனக்கு அப்போ அது எவ்வளவு தப்புன்னு கூட தெரியாது. எனக்கு அந்த கேட்கணுங்கிற வெறியில போய் அங்க போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துப்பேன். அவர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறதுக்கு சாத்து விடாம கேட்கணும். பட் இது வந்து ஹரிகதை பண்ணணும்னு வந்தது வந்து என்னோட மாமனார் என்ன பண்ணுன்னு சொன்னதுனாலதான். நான் வந்து வெறுமா பாடின்னு தான் இருப்பேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் லால்குடி சாரா இருக்கிறதுனால நான் கான்சர்ட்ஸ் கொடுப்பேன். அப்போ வந்து என் மாமனாரும் சரி, என்னோட குரு ஸ்ரீ ஹரி நீங்க வந்து வோக்கல் கத்துன்னு அவர் வந்து அவரோட எப்போ வேணா போன் பண்ணி கூப்பிடுவாரு. இன்னைக்கு வா, ஆல்மோஸ்ட் alternate days classes நடக்கும். சில சமயம் எவ்ரிடே கிளாஸஸ் எல்லாம் 4 hours 5 hours classes. ஸோ அப்படி நடக்கும், ரிகரஸா நடக்கும். 4 hours 5 hours கிளாஸ்னா அவரு 4 மணிக்கு இவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு, இவங்களை க்ரூம் பண்ணணும்னு அப்படி ஒரு ஃபீலிங் வருமா? ப்ராபப்ளி அவர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கலாம், இல்ல பகவான் சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். ஒரு செட் ஆஃப் 4 hours 5 hours இந்த டெடிகேஷன் இல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு வரணும். ஆமா, டெடிகேட்டட். அவர் மாதிரிலாம் ஒரு டீச்சரை பார்க்கவே முடியாது. டெடிகேஷன் இப்பெல்லாம் டைம் பார்த்துட்டு 45 minutes கிளாஸ் ஓவர் அப்படி இல்ல இல்லையா? அவரோட லைஃபே எங்களுக்கு கொடுத்தாரு. ஜவாது போட்டு எடுத்துட்டு அங்க சேர்ல உட்காந்துருப்பாரு, வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு எங்களுக்கு முன்னாடி. அந்த 4 மணிக்கு வரலன்னா அது சிங்கம் மாதிரி, லயன் மாதிரி, அவ்வளோ ஒரு பெரிய ஜெயண்ட். நாங்கெல்லாம் சின்ன வயசு, ஏஜ் டிஃபரன்ஸ் ஹியூஜ். ஆனா அவருக்கு வந்து அந்த மியூசிக்ல இருக்கிற பேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். தியாகராஜரை, தீட்சிதரை, ஷியாமா சாஸ்திரிய அப்படிங்கறதுனால அவர் வந்து எங்களுக்கு காலேஜ் சேர்ந்தா கூட நீ டே காலேஜ் தான் சேரணும், டே காலேஜ் எல்லாம் சேரணும்னா நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் 100% 100% வாங்கினாதான் டே காலேஜ் சேர முடியும். இவர் 4 மணிக்கு இருந்தே ஆகணும், நீ எப்படி பண்ணுவியோ தெரியாது. அதுக்காகவே 100 போயே ஆகணும், காலேஜ் போக முடியாது. ஆமா, சோ அதுக்காகவே பயங்கரமா படிச்சு அதாவது விதவிதமா எடுப்பார். சில சமயம் ராகம், அதுக்கப்புறம் நெரவல், அப்புறம் சில பசில்ஸ், சில பிரெயின் டீசர்ஸ், சில ஜோக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கீர்த்தனம், பழைய ரிவிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து அவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவார். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை தாண்டி அதுக்கப்புறம் உபன்யாசம் போகணும் அப்படிங்கிற அந்த வெறி. அப்போ என்னோட குரு வந்து நம்ம பாடிட்டு இருக்கும் போது ஸ்ரீ அண்ணா சொன்ன, என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீ ஹரிஜியும் சரி, என்னோட மதர் இன்லா ஸ்ரீமதி சந்திராவளியும் சரி, எல்லாருமே பாட்டோட சேர்த்து தியாகராஜரோ தீட்சிதரும் என்ன சொல்றாருங்கிறது ஒரு சென்டென்ஸ் சொல்லு. அப்பதான் ஆஃப்டர் மேரேஜ் இந்த இயர் இருக்கும். 2001 என்னோட மேரேஜ். 2003ல இவா சொன்னா, நீ பாடுறதோட சேர்ந்து இதையும் ட்ரை பண்ணு. அப்போ தியாகராஜ சரித்திரம் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் ஆத்துல அவருக்கு முன்னாடி ராமர் ஆத்திரேயர்னு ஒரு பெரிய ராம பக்தர் இருந்தார். அவர் நம்ம ஆத்துக்கு ராமரை கொடுத்துட்டார். சோ அந்த ராமருக்கு முன்னாடி அண்ணா இங்க உட்காந்துருக்கா. அப்போதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு அப்போல்லாம் தமிழ் கூட ஃப்ளூயண்டா பேச வராது, இங்கிலீஷ்ல பேசி பழகினதுனால எனக்கு வராது அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னார், வரும் பண்ண அப்படி. ஸோ அதே மாதிரிதான் இந்த
ஜேர்னி. அந்த மாதிரி தானே நம்ம இருக்கணும்ல. நம்ம நீங்க சொன்னீங்கல்ல அந்த பெற்றோர்கள் வந்து எப்படி வளர்க்கணுங்கிற இந்த மாதிரி ஒரு பள்ளியில மாதிரி இருக்கக்கூடிய நான் சரிதான்ட்டே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நடத்துறார்கள். இப்போ எங்க வீட்டுல ஆதிசங்கர் எப்படி நான் தெரிஞ்சுட்டேன்னு எனக்கே தெரியல. ஆதிசங்கர்னா உடனே கிளாஸ் எடுத்தாலாம் உட்கார வச்சு சங்கர் வச்சு கிளாஸா எடுத்தா. ஏதோ எங்க பெரியப்பா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினாங்க. பெரியப்பா வந்து எடுத்து வந்து கொடுப்பார். அந்த இன்னைக்கு ஒரு கேசரி எடுத்து இன்னைக்கு சங்கர ஜெயந்தி அது பிரசாதம் சங்கர ஜெயந்தி ஒரு தடவை கொடுத்துருப்பா 2 தடவை கொடுத்துருப்பா. சங்கர ஜெயந்தினா என்ன அப்படின்னு லைட்டா நமக்கு ஒரு ஊயி சங்கரா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இப்போ அதனால மகாசன்னிதானம் என்ன பண்ணார், ஆதிசங்கர் தினம்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டு பள்ளிகளில் ஆதிசங்கர் தினம், அது சங்கர ஜெயந்தி சம்மரில் வருது இல்லையா, சித்திரை மாதம் வைகாச சுக்ல பஞ்சமி, அந்த டயத்தில் எய்தர் ஸ்கூல்ஸ் வந்து லீவாக இருக்கும் இல்லை எக்ஸாம்ஸாக இருக்கும். அதனால ரிஷி பஞ்சமி விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் ஆதிசங்கர் அந்த பரம்பரையில் வந்தவர், ரிஷிகளுடைய பரம்பரையில் சொல்லி ஆதிசங்கர் தினம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். சன்னிதானம் அவர்கள் அதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கோல் செட்டிங், பிளானிங், ஹவு டு ஃபேஸ் சேலஞ்சஸ் இன் லைஃப், ஹவு டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் ஃப்ரம் ஆதிசங்கரா. ஹவு ஆதிசங்கரா கம்யூனிகேஷன் ஸ்கில், ஹவு ஹி வாஸ் அ லீடர், ஹவு ஹி கான்ட்ரிபியூட் டு த நேஷன், இதெல்லாம் பண்ணி இந்த பசங்க, ஏன்னா இப்போ செயின்ட்டை பற்றி பேசுகிறேன்னு இவெல்லாம் வரமாட்டான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் எவ்ரி இயர் த்ரூ அவுட் தமிழ்நாடு. வெவ்வேறு ஸ்கூல்ஸ்க்கு போய் நடத்துகிறோம். நம்ம என்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ அதுதானே நமக்கும் திரும்பி வரும். யங்ஸ்டர்ஸை தப்பு சொல்லவே முடியாது. ஒருத்தன் பால் பாயசமே குடிச்சதில்ல அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். பால் பாயசம் எனக்கு பிடிக்கும். என்னடா அது பால் பாயசம் பிடிக்கலையா, பால் பாயசம் பிடிக்கலையா 100 வாட்டி திட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம குடிச்சதில்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்ததில்ல. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஒரு ஹையர் டேஸ்ட் கொடுத்தா இந்த லோவர் டேஸ்ட் எல்லாம் தானா நீங்கிடும். அதனால இது ஒரு அழகான ப்ராஜெக்ட். இது வந்து எந்த மடத்தை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத விட முக்கியமா நீங்க சொன்னபடி the mission is to bring back the youngsters to track. அந்த ரீதியா நம்ம வந்து அத்தனை செயின்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் போட்ட வித்து, அவர்கள் போன பாதையில நம்ம ஃபாலோ பண்ணா அவர் லைஃப்ஸ் will be so happy and blissful, பீஸ்ஃபுல்லா இருக்கும். சிரிக்க தெரிஞ்சுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்க தெரிஞ்சுக்கலாம், குறைப்படாம இருக்க தெரிஞ்சுக்கலாம், நம்மள நாமே கண்டா ஆசையா இருக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் நீங்க ஐ திங்க் யூ ஷுட் தேங்க் யுவர் பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமா, அவங்க உங்களை இந்த மாதிரி கூட்டின்னு வந்து சின்ன வயசுலேயே அந்த சீடை போடலைன்னா நீங்க இவரே தெரிஞ்சிருக்க மாட்டேங்களே. தெரிஞ்சிருக்காது. இப்படி வந்து நீங்க சொல்ல வந்து மத்தவ மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வந்து, அதாவது நீங்க முதல்ல உங்களை சங்கீதத்தோட மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பிச்ச போது அப்ப அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்ல. அதுதான் எனக்கு வந்து ரியாக்டே பண்ணல. ஒரே ஒரு மாலை எடுத்து இந்த ராமர் சொன்னேன் இல்லையா, ஆத்ரேய சுவாமி பூஜை பண்ண ராமர், அந்த ராமர் போட்டுட்டு அப்படியே மௌனம். சாப்பிட வந்தா நான் பரமாறின்னு இருந்தேன், அப்பவும் மௌனம். 2-3 months ஆச்சு. உங்களுக்கு அவருக்கு பிடிச்சதா பிடிக்கல தெரியாது. பெரியவாள்லாம் எப்படி பழகுவா அப்படிங்கறது நம்ம ஒருத்தரும் வெரி வெரி டீப். 2-3 months ஆச்சு. நான் அழகர் கோவில் அவரோட ஆசிரமத்துல இருக்கேன். அப்போ திடீர்னு அவ ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட விஷாகாவ தியாகராஜ சுவாமி சரித்திரத்தை ஹரிகதைய என்னோட RR சபா பிரவச்சனத்துக்கு முன்னாடி பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து பப்ளிக்ல. அவரோட பிரவச்சனோட 3000 பேர் இருப்பா. எனக்கு அந்த 3000 பேரை பத்தி கவலை இல்லை, அவருக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆமா, அவர் இருப்பார். ஸோ அதை 2-3 months கேச்சு. அதோட ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன் அதெல்லாம் உடனே இருக்காது அவளுக்கெல்லாம். அப்புறம் அந்த RR சபா ஃபங்க்ஷன்ல அவர் முன்னாடி உட்காந்துருக்கார். கையெல்லாம் அப்படியே நடுங்கிறது, உதறது. அப்போதான் ஃபர்ஸ்ட் அத்தனை பேர் எனக்கு கண் முன்னாடி தெரியல. அத்தனை பேர் ஃபுல் 2 hours. அதுதான் ஃபர்ஸ்ட். அத்தனை பேர் கண் முன்னாடி தெரியல, அத்தனை பேர் உட்காந்துருக்கா. இவருக்கு கரெக்டா அவச்சொல் இல்லாம இருக்கணுமே, அபஸ்வரம் இல்லாம இருக்கணுமே, அவருக்கு பிடிக்கணுமே. அது முடிச்ச உடனே அப்படியே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ராமாயணம்
10 நாள் தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் வச்சுட்டு தயார் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் நன்னா இருக்கு நன்னா இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், அருமையான தியாக பிரம்மோத்சவ சமர்ப்பணம். அது வந்து தியாக பிரம்மோத்சவ டயத்துக்கு வந்தது. அருமையான தியாக பிரம்மோத்சவ சமர்ப்பணம். அந்த கதை பூரா அழுதுண்டே கேட்டார் அவர். அழுதுண்டே கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு 10 நாளும் தயார் பண்ண ராமாயணம் தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் வச்சுட்டு. அப்போ எல்லாம் கூட எல்லாமே அவருக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஆடியன்ஸ் முன்னாடி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் என்னைக்குமே தோணினது இல்லை. அது வந்து காட்ஸ் அவருடைய வில், அவரோட அது ஒரு சேலஞ்சா இருக்கும், டஃப்பா இருக்கும். நீங்க ரெஃப்யூஸ்லாம் பண்ணல. அவருடைய ராமாயணமா 10 நாளா அப்படின்னு கொஞ்சம் 10 நாள் ராமாயணமா அப்படின்னு உன்னால முடியும் அவ்வளவுதான். அப்புறம் 10 நாள் ராமாயணம் நடந்தது ஆஸ்திக சமாஜத்துல. சோ அந்த மாதிரியா இன்னொண்ணுமே அவர் சொல்லுவார், நந்தனார் பண்ணு, தமிழே தெரியாது நான், தமிழ் வரும் பண்ணு, நந்தனார். ஆமா அந்த மாதிரியா 15 வைஷ்ணவ சமீத கதை பண்ணு, அந்த மாதிரியா சொல்லிடுவார். இப்படி போயிட்டே இருக்கும்போது 10 நாள் கிருஷ்ணலீல சொல்லு அப்படியே போகும்போது ஜஸ்ட் ஆன் தி ஸ்பாட். பட் அவர் தான் பேசுறார். நம்ம ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவர் தான் பேசுறார். we are just instruments. அதனால simply accept whatever he says, take his blessings and do. அவரோட வார்த்தை போய் போகாது, அவரோட சங்கல்பம் போய் போகாது. he is a very big powerful source of energy. அது வந்து ஒவ்வொரு குரு பக்தாளுக்கு அவளோட குருக்கு, இப்போ நீங்க எப்படி எவ்வளவு வருஷமா நீங்க இந்த இதுக்கு ஒர்க் பண்றீங்க. ஸோ வித்யா தீர்த்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு லைஃப்லயே பிரைமரி கோல் உங்களுக்கு அதுதான். அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணித்து, விச் பொசஸஸ் யூ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் யூ ஆர் பொசஸ்ட் வித் தட் ஆப்ஜெக்டிவ் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கும் ஒத்துத்தருக்குமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம குரு நம்மள கேட்ச் பண்ணிடுவார், நம்ம கேட்ச் பண்ண மாட்டோம். அந்த குரு நம்மள கேட்ச் பண்ணிடுவார். பண்ணிட்டா we will be possessed with that spirit and he will give you the strength. He gives us the strength. Whatever happens is his will. Just surrender to him. நீங்க சொன்ன மாதிரி நம்ம we are only just a medium. Just ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். he is using us. நம்ம இல்லைன்னா என்ன இன்னும் தெரியல, லட்சக்கணக்கான பேர் இருக்கா, அதுல நமக்கு ஒரு பிச்சை போட்டிருக்காரு. நம்மள வந்து நமக்கு பிளஸ் பண்றா அப்படின்னா இது வந்து அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம வந்து பிளஸ் பண்றான்னா we are so blessed to be even under their guidance. So fortunate that we got that blessing. ஆமா மேடம், தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா. மங்களம் வரரிஷ்ய சிங்க நகரவாசினி, மங்களம் சூரத்ன பூஷணாலிபாசினி, தந்தகாந்தி நிர்துதா ச குந்தடம் வரே, சாந்த சித்த சேவ்யமான பாத பங்கஜே, சங்கரார்ய ரச்சித திவ்ய சக்ரமத்யகே, கிங்கராயித அமரேந்திர முக்கிய தேவதே, பாதநம்ர லோக சர்வ காங்க்ஷிதார்த்ததே, மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே, மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே, மோதமக்ஷயிஷ்ணுமம்ப